அங்க மறந்துடாதீங்க. சரத்குமார் வந்தாரு, பார்த்தோம், சினிமாவில் பார்த்த மாதிரி அப்படியே இருந்தாரு. அதெல்லாம் முக்கியம் இல்லை. இப்போ தாமரை சின்னத்தை ராதிகா சரத்குமாருக்கு 19ஆம் தேதி அன்னைக்கு வாக்குகளை பதிவு செய்து வெற்றி பெற செய்ய வேண்டும். பணம் காசு கொடுப்பாங்க. ஒரு 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லி 10 டோக்கன் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நடக்காத ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்காங்க. ஏமாந்துராதிங்க. இந்த முறை ஏமாந்துராதிங்க. யாருமே பணம் காசை சம்பாதிக்கலாம். ஏன்னா வருங்காலத்தை நினைச்சு பாருங்க, வருங்கால சந்ததியை நம்ம பேரம்பேத்தியெல்லாம் பேசியிருக்கோம். அந்த பேரம்பேத்திக்கெல்லாம் சிறப்பான பாதையை வகுத்து தரணும்னா நாம இன்று வாக்களிக்குவது சிறப்பான அந்த வாக்குகளை விற்கவே கூடாது. 5000 10,000 பெரிய காசா இருக்கலாம், ஆனா அதை சம்பாதிச்சுக்கலாம், உழைச்சு சம்பாதிச்சுக்கலாம். உழைக்கிறவங்க சம்பாதிக்க முடியாது நினைச்சாதீங்க. உங்களால் உழைப்பு, உறுதி, நேர்மை, நியாயம், தர்மம் இருக்கும் போது தானாகவே நீங்க சம்பாதிப்பீங்க. நான் பிஎஸ்சி பட்டதாரி, கணிதம் படித்த பட்டதாரி. நான் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? சைக்கிள் போய் 30 ரூபா பேப்பர் போட்டேன். கொடுக்கப்பட்ட வேலையை செய்தேன். 250 ரூபாய் சம்பளம். அதுக்கப்புறம் 2 சைக்கிள் கடையில் ஃபிட்டரா இருந்தேன். அங்க 500 ரூபாய் சம்பளம். உழைப்பை அதிகமாக கொடுத்து படிப்படியாக வாழ்க்கை உயர்ந்தவன். உங்களால சினிமாவுக்கு வந்துட்டேன். நீங்க என்ன ரசிச்சதால சினிமா நடிக்க வந்துட்டேன். அதனால நீங்க தியேட்டர்ல போய் பணத்தை கொடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் தயாரிப்பாளர் எனக்கு பணத்தை கொடுத்தாங்க. ஆக உங்களால் உயர்ந்திருக்கின்றேன். உழைப்பால் உயர்ந்தது ஒரு புறம், உங்களால் உயர்ந்தது மறுபுறம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாமலேயே மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு 10 லட்சம் கோடிக்கு மேல் இந்த 5 ஆண்டு காலத்தில் திட்டங்கள் தீட்டி செயல்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அது மட்டுமல்ல, இப்ப ஜல்ஜீவன் திட்டத்தில் குடிநீர் குழாயை வீட்டுக்கு வெளியே வச்சிருக்காங்க. இப்ப தேர்தல் வாக்குறுதியை பார்த்தீர்கள் சொன்னால் கேஸ் இணைப்பை பைப் மூலமாக வீட்டிற்கு தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். தலைவரெல்லாம் கேட்குறீங்க, இன்னும் சிலிண்டர் விலை குறைப்பாங்க கேட்டா இன்னும் குறைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி கரண்ட்ல மீட்டர் வச்சிருக்காங்களோ இந்த கேஸ் எப்படி கொடுப்பாங்கன்னு பார்க்கும்போது அது அளவு என்ன என்று பார்த்து அந்த அளவிற்கு தான் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இது வெளிநாட்டில் இருக்கிற சிஸ்டத்தை இங்க கொண்டு வர. ஆக தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்படுவர் மோடிஜி என்பதை மனதில் வைத்துக் கொள்கிற. அதிகமான இளைஞர்கள் உள்ள நாடு அப்படின்னு சொன்னா அது இந்தியா தான். மனித வளம் சொல்றோம். அதாவது மனித வளம் அதிகமாக இருக்கிற போது பொருளாதாரம் உயரும். அப்ப அந்த மனித வளம் இளம் வயது உள்ள இளைஞர்கள் உள்ள நாடு இந்தியா உலகத்திலேயே. அப்ப இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் நம் நாட்டை வருங்காலத்தில் உயர்த்துவதற்கான ஒரு இளம் ரத்தம் உள்ளவர்கள், சிந்தனை உள்ளவர்கள் இந்த நாட்டை வல்லரசாகின்ற ஒரு நிலைமைக்கு உருவாக்கி விடுவார்கள் என்பது எல்லாம் தெளிவாகிறது. இங்கு திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள் படித்தவர், பண்புள்ளவர். உங்களுக்காக 100% பணிபுரிய வந்திருக்கிறார். 100% எப்படி பணிபுரியான்னு சொன்னா, அங்க ஏற்கனவே 250 பேர் வச்சு ஒரு தொழில் நடத்திட்டு இருக்காங்க. அந்த தொழிலை எங்கள் 2 மகளிடம் ஒப்படைத்துவிட்டு முழுமையாக இருந்த இந்த தொகுதியை மேம்பாட்டிற்காக உழைக்கிறேன் என்று உத்தரவாதம் கொடுத்த பிறகுதான் அவர்களை வேட்பாளராக அறிவித்திருக்கிறது பாரதிய ஜனதா. நீ சிந்திச்சு பார்க்கணும். உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு வாய்ப்பு தாங்க. உங்களுக்கும் மத்திய அரசுக்கு ஒரு பாடமாக இருந்து சிறப்பாக செயல்பட காத்திருக்கின்ற ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். இங்க இன்னொரு கூட்டணி இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. அந்த கூட்டணிக்கு யார் வேட்பாளரே தெரியாது. யார் வேட்பாளர், பிரதமர் வேட்பாளர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. இதுவரைக்கும் அவங்க சொல்லல. அவங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். 2 அணி நிக்குது, அந்த அணிக்கு யார் தலைவர் தெரியல. ஆனா இங்கே சிறந்த ஒரு தலைவர், அப்பழுக்கற்ற, எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாத, ஊழல் செய்யாத ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சி தொடர வேண்டும், தாமரை மலர வேண்டும். இங்கு உங்களுக்காக உழைக்க வந்திருக்கின்ற ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு தோளோடு தோல் நின்று உங்கள் வீட்டு சகோதரியாக, ஏன் உங்கள் சித்தியாக உங்களுக்காக பணிபுரிய வந்திருக்கின்ற ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். இங்க பலவிதமான சலுகைகள் படிச்சாங்க, கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டியது பட்டா வழங்குறது சொன்னார். அந்த பட்டா வழங்கத்துக்கான முயற்சியை நீங்க கோரிக்கை எழுதி கொடுத்திருக்கீங்க. அந்த பட்டா வழங்கத்துக்கான முயற்சி 58 வீடுகள் இருக்கா, 58 வீடுகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று நீங்க கேட்டிருக்கீங்க. அதுக்கான முயற்சிகள் உறுதியாக எடுக்கப்படும். நீங்க சொன்னதுல என்னென்ன கோரிக்கை இருக்கோ அந்த கோரிக்கை முயற்சிகள் உடனடியாக எழுதப்பட்டு, எழுதி வைக்கப்பட்டு, ஆய்வு செய்யப்பட்டு, ஆராயப்பட்டு உங்களுக்காக அது முயற்சியில் எடுக்கப்படும் என்பதை உறுதியாக நான் சொல்ல முடியும். வாங்கியே கொடுத்த முடியும் சொல்லிட்டார், மாவட்ட தலைவர் சொல்லிட்டார். 426 பட்டா ஏற்கனவே வாங்கி கொடுத்ததாக மாவட்ட தலைவர் சொல்கிறார். இந்த பகுதியில் இருப்பதால் அவருடைய அந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறார். அதனால அது உறுதியாக வாங்கி கொடுக்க வேண்டிய
சூழ்நிலை இருப்பதால் வாங்கி கொடுக்கிறேன் உறுதியளித்த மாவட்ட தலைவர் சசிகுமாருக்கு நன்றி.